ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற கூர்க் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் டெஸ்டினேஷனில் கூர்க்கும் வந்து ஒரு ஃபேமஸான ஒன்று. கூர்க் பொறுத்தவரை அது ஒரு ஹில் ஸ்டேஷன் தான், கர்நாடகா ஸ்டேட்டில் தான் இருக்குது. இங்கே நிறைய வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்னு பார்க்கவும் ரொம்ப லெஸ் க்ரீனரியாக இருக்கும். அண்ட் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்கே போனீங்கன்னா. நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை இல்லை வந்து கேரளாவில் மூணார் இந்த மாதிரி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் பிளேஸ் போகணுன்னீங்கன்னா அப்போ கண்டிப்பாக கர்நாடகா சைட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் அழகாக இருக்கும் எல்லா பிளேசஸும். இந்த வீடியோவில் உங்களுக்கு கூர்கில் எங்கெல்லாம் போயிட்டு சுற்றி பார்க்கலாம், எத்தனை டேஸ் இருந்தாக்கல கரெக்டாக இருக்கும், எப்படி ரீச் பண்ணுறது, ஃபுட்டு என்ன பண்ணலாம், ஸ்டே எங்கே பண்ணுறது, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்டையர் வந்து ஐட்டினரி புரியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மைசூர் வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மைசூர்லேருந்து உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் கார் ஃபெசிலிட்டியோட இவங்க வந்து உங்களுக்கு என்டையர் பேக்கேஜ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க உங்களோட ஓன் வெஹிக்கல் இல்லாம கூர்க் போயிட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பிளேஸுக்குமே வந்து நீங்க டிராவல் பண்றதுக்கு 1 hour கிட்ட வந்து ரீச் ஆகும். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு 4 பேருக்கு மேல நீங்க போற மாதிரி கவுண்ட்ஸ் இருந்தாக்கல கண்டிப்பா இந்த மாதிரி பேக்கேஜ்ல போயிடுங்க. அது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஏன்னா எந்த பிளேஸ் நீங்க போகணும் அப்படின்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி பிளான் பண்ணி போறதுக்கு ஸோ இவங்க உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து கூட்டிட்டு போய் எல்லா பிளேசஸுமே வந்து சுத்தி காட்டிட்டு மறுபடியும் உங்களை மைசூர் கொண்டு வந்து டிராப் பண்ணிடுவாங்க. இந்த கூர்க் பேக்கேஜ்ல உங்களுக்கு 3 days லீவ் இருந்தாலே போதும், நல்லா போயிட்டு முக்கியமான பிளேசஸ் எல்லாமே நீங்க வந்து கவர் பண்ணிட முடியும். ஸ்டே அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரின்ட்டு இவங்களே எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸ்டே பொறுத்து வர ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஒரு 3 star ரேட்டிங்கில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். Day 1 செக்இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆனதும் துபாரை எலிஃபென்ட் கேம்ப் கூட்டிட்டு போவாங்க. நீங்கள் கிட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த எலிஃபென்ட் கேம்ப் போகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் நீங்கள் கிட்ஸ்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருப்பாங்க. அந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த எலிஃபென்ட் வந்து குளிக்க வைக்கிறது அதெல்லாமே பார்க்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் சிக்லி ஹோல் டேம், இது வந்து ஒரு ரிசர்வாயர். இங்க கொஞ்ச நேரம் நீங்க போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காவேரி நிசர்கதமா, இந்த பிளேஸும் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள், இது வந்து ஒரு மொனாஸ்ட்ரி டைப். இங்க கொஞ்ச நேரம் நீங்க போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த டெம்பிள் பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நார்த் இந்தியா சைடில் இந்த சிக்கிம் அதுக்கப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட் சைட் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த டெம்பிள் நீங்க உங்க பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நீங்க வந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே வரலாம். Day 1 இந்த பிளேசஸ் எல்லாமே நீங்க கவர் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டே 2ல தலக்காவேரி கூட்டிட்டு போவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து இங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்கு. நீங்க இங்க கொஞ்ச நேரம் இந்த டெம்பிள்ல வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அடுத்து பாகமண்டலா அண்ட் தென் வந்து ராஜா டாம்ப், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஃபோர்ட் மாதிரியே இருக்கும். இங்கேயும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசியம் கூட்டிட்டு போவாங்க. இந்த மியூசியமும் நீங்க வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ராஜா சீட் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இங்க கொஞ்ச நேரம் நீங்க ரிலாக்ஸாக உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து கூர்கிலே ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த அபே ஃபால்ஸ், இந்த அபே ஃபால்ஸ் கிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்னே சொல்லலாம். இந்த ஃபால்ஸ் கிட்ட நீங்க போயிட்டு கொஞ்ச நேரம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் கூட்டிட்டு போவாங்க. இந்த இடத்துல இருந்து வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓம்கரேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிளுக்கு கூட்டிட்டு போவாங்க ஈவினிங் டைம்ல. இந்த டெம்பிள் ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கேயும் கொஞ்ச நேரம் நீங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தென் நீங்க வந்து ரூமுக்கு வந்துடலாம். Day 3ல நாகர்ஹோல் நேஷனல் பார்க் கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபாரஸ்ட் சஃபாரி ரைடு வந்து நீங்க ஜீப்ல நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு இருப்பு ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபால்ஸ் கூட்டிட்டு போவாங்க. அந்த ஃபால்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு டிராபிக்கல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் லொக்கேட்டட் ஆயிருக்கு. அங்கே கொஞ்ச நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த ரிவர் ராஃப்டிங் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ரொம்பவும் வந்து ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் ரிவர் ராஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து அக்டோபர் மந்த் வரையும் தான் இருக்கும். Day 3ல நீங்கள் நாகர்ஹோல் பார்க், இருப்பு ஃபால்ஸ், இந்த ரிவர் ராஃப்டிங் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மைசூரில் இருக்கிற சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாமே நீங்கள் போயிட்டும் சுற்றி பார்க்கலாம். மைசூரில் கவர் பண்ணக்கூடிய முக்கியமான பிளேசஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த மைசூர் பேலஸ், இது ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஃபேமஸான ஒரு பேலஸ். இந்த மைசூர் பேலஸ் வந்து நீங்கள் நிறைய மூவிஸ்லையும் வந்து பார்த்துருக்க சான்சஸ் இருக்கு. மைசூரில் ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்னா கண்டிப்பாக இந்த பேலஸ் வந்து சொல்லி ஆகணும். ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவும் அந்த நைட் டைம்லலாம் வந்து லைட் செட்டிங்கோட பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் ஜூ இருக்குது. இந்த ஜூவில் போயிட்டு நீங்கள் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட் மியூசியம் அப்படின்னு வந்து ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியம் போனீங்கன்னா இந்த மண்ணிலே அழகழகாக வந்து பார்த்தீங்கன்னா உருவத்தை வந்து செதுக்கியிருப்பாங்க. அந்த மியூசியம்லேயும் நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் கார்டன், இந்த கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் டான்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த பார்க் எல்லாமே பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளேஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அக்வாரியம் கூட்டிட்டு போவாங்க. அந்த அக்வாரியம்லையும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அடுத்து ரயில்வே மியூசியம் கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சாமுண்டீஸ்வரி டெம்பிள், இந்த டெம்பிள் மைசூர்லேயே வந்து ஒரு ஃபேமஸான டெம்பிள். இந்த டெம்பிள் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இங்கே போயிட்டு விசிட் பண்ணுங்க. நீங்கள் இந்த கூர்க் பேக்கேஜ் ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா மினிமம் ஒரு 4 adults இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பேர் ஹெட் 4,999 5,999 சார்ஜஸ் வர மாதிரி இருக்கும். சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்
வந்து டிஃபர் ஆகும். நீங்களும் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த கூர்க் பேக்கேஜ் ட்ரிப் போகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட்டா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.